राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास महाराज की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। பகவானுடைய நிர்ஹேதுக கிருபை பிருந்தாவனத்தில் இருந்துண்டு சமர்த்த ராமதாசருடைய வைபவம் சொல்ற பாக்கியம். சமர்த்த ராமதாசர் எல்லா பக்கமும் யாத்திரை போகும்பொழுது மதுரா பிருந்தாவனம் எல்லாமே வரார். கிருஷ்ணனிடத்துல கூட நீ எப்படி இப்படி சும்மா இருக்கலாம்லாம் கூட சண்டை போட்டிருக்கார். எல்லாத்தையும் வதம் பண்ணணும், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருத்தாம்னு சொல்லியிருக்கிய. ஏன்னா அவுரங்கசீப் அட்டகாசம் பண்ணும் பொழுதெல்லாம் சமர்த்த ராமதாசருடைய காலம்தான். இப்போ சாதாரணமாக நம்மெல்லாம் யாராவது நம்மளை படுத்தினான்னா ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு தெய்வத்துக்கிட்ட கேட்போம். சமர்த்த ராமதாசர் போன்ற மகாத்மாக்கள் தங்களுக்கு என்ன வர்றது போகிறதுன்னு பார்க்கறது இல்லை, லோகம் நன்னா இருக்கணும் அப்படின்ற ஒரு தீவிரமான ஒரு மனசு அவளுக்கு. நிஜமாவே இன்னைக்கும் உலகத்தில் பார்த்தோம்னா நிறைய சாதுக்கள் நமக்காக ஜபிக்கிறா, நமக்காக வாழறா, நமக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. இப்போ பிருந்தாவன்லேயே பார்க்கலாம், நிறைய சாதுக்கள் நிறைய நாம ஜபிச்சுட்டு பிரதட்சணம் பண்ணிட்டே இருப்பாள். அவளுக்கு பர்சனலாக பார்த்தா எதுவுமே தேவை கிடையாது. அவளுக்கெல்லாம் கிருஷ்ண தரிசனம் வேணும், அவ்வளோதான். ஸோ கிருஷ்ண தரிசனத்துக்காக அவள் ஜபிச்சாலும் அந்த ஜபத்துடைய பிரயோஜனம் எல்லாம் சரியா சம்சாரிகளாகிய நமக்குத்தான் வந்து சேர்றது. எப்படி அப்பா அம்மா எவ்வளவோ சொத்து சேர்த்தாலும் அவள் எவ்வளவுதான் கம்ஃபர்டபுளாக குழந்தைகளுக்கான பங்கு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, குறையவே குறையாது. அந்த மாதிரி மகாத்மாக்களுடைய நாம ஜபம் தவம். ஏன்னா சாஸ்திரப்படி ஒருத்தர் நிறைய நாம ஜபம் பண்ணி நிறைய பக்தி பண்ணிட்டு அவர் இந்த உலகத்தை விட்டு போறார் அப்படின்னா போகிற சமயத்தில் அவளுக்கும் அந்த பாபம் புண்ணியம் ரெண்டும் இருக்கும். ஸோ நிறைய பாபம் இருக்கிறவா திரும்பியும் பாப ஜன்மாக்கள் நரகத்தில் சுத்தின்னு இருப்பா, புண்ணியம் இருக்கிறவா சொர்க்கலோகம் போவார்கள். இந்த மோட்சம் அடைகிறவாளுடைய பாப புண்ணியம் என்ன ஆகும் அப்படின்னா, புண்ணியம் எல்லாம் அவளுக்கு கைங்கரியம் பண்ணவா இல்லாட்டி அவளுக்கு மேல அபிமானம் இருக்கிறவா அவளுக்கெல்லாம் அந்த புண்ணியம் போய் சேர்ந்துடும். பாபம் அவளுடைய பாபம் எல்லாம் அவளை அவமானப்படுத்துறவா அவளோட அபச்சாரப்படுறவாளுக்கெல்லாம் அந்த பாபம் போயிடும். ஸோ நியூட்ரல் ஆகிடும், அவள் வைகுந்தம் போயிடுவா அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ அவள் பண்ண நாமஜபம் எல்லாம் லோகத்துக்கு ஜோரா வந்து சேர்ந்துடும் அப்படின்னு இருக்கு. எப்படி இப்போ நம்ம தாத்தாவோ பாட்டியோ ஒரு மாமரம் நட்டுட்டு போயிருப்பா, அது நம்ம காலத்தில் காய்க்கும். ஒன்றும் வேண்டாம், ராமர் கோவில் எடுத்துப்போம் அயோத்தியா, நாம ஒன்றும் பண்ணலை. நம்ம மூதாதைகள் விதைச்ச விதை நம்ம காலத்தை நம்ம அறுவடை பண்ணிட்டு ஆஹா ராமர் கோயில் கட்டிட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். சரியா விதைச்சது யாரோ, அனுபவிச்சுட்டு இருக்கிறது நாம. ஸோ சமர்த்த ராமதாசருக்கெல்லாம் அப்படி ஒரு பக்தி, ஒரு பிரார்த்தனை, அந்த பலம் தேசத்தை காப்பாற்றிட்டு. நிறைய மகாத்மாக்கள் பிருந்தாவனத்துக்கு வந்திருக்கா. துளசிதாசர், நாபாதாசர், இவாள்லாம். இப்போ துளசிதாசருக்கெல்லாம் இந்த மாதிரி ராத்திரி அவர் தூங்குவார். இன்னைக்கு போக வேண்டியது, நம்ம இன்னொரு நாள் போவோம். துளசிதாசர் வாழ்ந்த பஜன் பண்ண குட்டீரம் எல்லாம் இங்கே இருக்கு. ஒரு நாள் அவர் பிருந்தாவனத்தில் வந்துட்டார், வந்து படுத்துன்னு இருக்கார்.
திடீர்னு பார்த்தா ராத்திரி அவர் ஹிருதயத்துக்குள்ள கிருஷ்ண தரிசனம் கிடைக்காது. டென்ஷன் ஆயிட்டார், கோபம் வருது. அவர் சொல்றார், நீ எப்படி என் ஹிருதயத்தை நுழைஞ்ச? திருடா கிளம்பு, முதல்ல என் ஹிருதயத்துக்குள்ள நீ வராது, இது ராமனுடைய ஹிருதயம் அப்படின்னு திட்டுவார். அப்ப கிருஷ்ணன் இப்படி இடுப்புல கழிச்சு முறைக்கிறான், நீ வந்திருக்கிறது ஏன் ஏரியா, நீ வந்த இடமே தப்பு, இதை நான் வரக்கூடாது, நீ எப்படி சொல்லுவேன்னு அவர் சொல்ல. தெரியாதவன் வந்துட்டேன், பொழுது விடிஞ்சு முதல்ல இந்த ஊரை விட்டு நான் கிளம்பிடுறேன், பிருந்தாவனத்தை விட்டு கிளம்பிடுறேன், தயவு செஞ்சு ஹிருதயத்தை விட்டு போயிடு அப்படின்ற. அதுக்கப்புறம் பகவான் சிரிச்சுண்டு அழகா ராமனாக அவருக்கு காட்சி கொடுத்தான் அப்படின்றது. இன்னைக்கும் துளசிதாசருடைய பஜன் குட்டியில பார்த்தா அங்க ராமனும் உண்டு, கிருஷ்ணனும் உண்டு, ரொம்ப விசேஷமா இருக்கு. அப்ப மகாத்மாக்களுடைய ஹிருதயம் அவ்வளவு அழகு. இந்த பிருந்தாவனத்துல பல பேருக்கு அழகா ராம தரிசனம் வாய்ச்சிருக்கேன்னா, ராமனே தானே கண்ணனாக வரான். ராமனா அவன் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டானோ அத்தனையும் சேர்ந்துதான் கிருஷ்ணனாக லீல பண்ணான் இருக்கு. பிருந்தாவனத்துல பகவானுடைய ராசலீலா ஸ்தலங்கள் நிறைய உண்டு. இந்த கிருஷ்ணன் மாசம் பௌர்ணமியை ராசலீலா ஆடுறான் அப்படின்னு தான் கர்க சம்ஹிதையில இருக்கு. அதில் பார்த்தோம்னா 190% ராமனுடைய அவதார காலத்துல ராமனை பார்த்து மயங்கினவர்கள் தான் கிருஷ்ணன் காலத்துல கிருஷ்ணனோட ராசக்கிரீடை ஆடினார்கள் அப்படின்னு. ஒரு 10% விட கிருஷ்ணனுக்காக பிரத்யேகமா வந்தா. அதெல்லாம் ராமனிடத்துல மயங்கின அயோத்தியாவாசி கோபிகைகள், அதுக்கப்புறம் மிதிலாவாசி கோபிகைகள், அப்புறம் ராமனுடைய வனவாசத்துல பார்த்த வனவாசி கோபிகைகள், அவர்கள்லாம் தான் கிருஷ்ணனுடைய கோபிகைகளா வந்தார்கள் அப்படின்னு இருக்கு. யஜ்ஞசீதா, ராமன் வருஷா வருஷம் ஒரு யஜ்ஞசீதாவை பண்ணி யஜ்ஞம் பண்ணான். அந்த யஜ்ஞசீதாக்கள்லாம் உயிர் பெற்று அவர்களும் கோபிகைகளா அவர்களோடையும் கிருஷ்ணனா பகவான் ராசமாடினான் அப்படின்னு இருக்கு. அப்ப பகவான் பக்தாளுக்கு வசப்படுறான். அந்த பக்தர்கள் ஒவ்வொருத்தருக்கும் பக்தியை கொடுக்கிறான். அப்படிதான் சமர்த்த ராமதாசர் வேணாபாயி வாளுக்கெல்லாம் பக்தியை கொடுக்கிறார். இன்னைக்கும் பிருந்தாவனத்துல பார்த்தோம்னா இந்த கல்யாணமாகி சின்ன வயசுலேயே கணவனை இழந்தவர்களுக்காக ஒரு ஆசிரமம் உண்டு. அது ரொம்ப கண்ணாபின்னா எல்லாம் இஷ்டத்துக்கு சொல்லுவா, அவ்வளோலாம் கிடையாது. அந்த காலத்துல முக்கியமா இந்த இளம் விதவைகள் இல்லாட்டி பால்ய விவாகம்ன்ற ஒரு கான்செப்ட் எல்லாம் முகலாயர்கள் காலகட்டத்தில் தான் நிறைய ஆரம்பிச்சது. ஏன்னா அவர்கள் தான் தூக்கிண்டு போயிடுவா எல்லாம் பண்ணுவான்றதுனாலேயே சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருவா. முகலாயர்கள் பீரியட்ல தான் லேடிஸ் வீட்டை விட்டு வெளில வராம வச்சிருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுத்து. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தா குந்தி, திரௌபதி, உத்தரா இவாள்லாம் எங்கேயும் வெளியில வராமல்லாம் இல்லை. இப்ப கிருஷ்ணனுடைய காலத்திலேயே பார்த்தோம்னா யஜ்ஞ பத்திரிகள் எல்லாம் கிருஷ்ணனை பார்க்க வந்தான்னு இருக்கு, கோபிகைகள்லாம் கிருஷ்ணனோட ராசமாடினான்லாம் இருக்கு. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா முகல்ஸ் அவர்களுடைய அட்டகாச சமயத்துல மட்டும்தான் லேடிஸை வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்த காலகட்டம், இல்லாட்டி சீக்கிரமான கல்யாணம் இதெல்லாம் நடந்தது. அப்ப இள வயசுலேயே கணவனை இழந்தவர்களுக்கெல்லாம் அவ வீட்டிலேயே இருந்தான்னா மற்றவாளை பார்த்து ஒரு ஏக்கம் வரும், ஒரு கவலை வரும், ஒரு ஆதங்கம் வரும். ஸோ அதனால பிருந்தாவனத்துல அவளுக்குன்னு ஒரு ஆசிரமம் உண்டு. இங்க நிறைய பேர் அங்க உண்டு. வயசான சின்ன வயசுலேருந்து இங்க வந்துடுவா. ஆனா அவளுக்கு பாக்கியம் பிரஜபூமியில ஒரு வாழ்க்கை. ஏன் இங்க கொண்டு விடுறா, கிருஷ்ணன்ற பத்தி இருக்கான்னு சொல்லி கிருஷ்ணனுக்காக வாழறதுக்குன்னு அவர்கள்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இங்க வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா ஊர் உலகத்துல அந்த இடத்துல ஒரு கொடூரமான இடம் மாதிரி அவ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரிலாம் சித்தரிப்பா. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு சாது மாதிரி, சந்த் மாதிரி, ஒரு சுவாமினியா தான் அவள்லாம் பிருந்தாவனத்துல வாழ்ந்த. ஸோ ஜென்ரலா பப்ளிக்லாம் போய் பார்க்கவும் முடியாது. ஜென்ஸ் எல்லாம் நிறைய பேர் அலோவ் பண்ணவே மாட்டான், ரொம்பவே கஷ்டம். ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் சமர்த்த ராமதாசருடைய அவதாரம். அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் சமர்த்த ராமதாசர் இந்த மாதிரி கணவனை இழந்த வேணாபாயி, அக்காபாயி இவாளுக்கெல்லாம் அப்படி ஒரு பொசிஷனை கொண்டு கொடுக்கிறார். பெருசா உபன்யாசம் பண்ணி கீர்த்தனம் பண்ணி அவருடைய மഠங்கள் எல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வரைக்கும் அவளுக்கு சொல்லி கொடுத்து அவ எழுத படிக்க தெரிஞ்சு அவ நித்தியம் எழுதணும், நித்தியம் தபஸ் பண்ணணும், அப்படி எல்லாமே அவளுக்கு அவ்வளவு அழகா கொடுக்கிறார். இப்போ நம்ம இன்னைக்கு கூட அந்த ஜாடு மண்டல்ல பார்த்தோமே, அந்த எந்திரத்துல
பகவானுடைய சரண கமல அடையாளம். மாவர சென்றிருக்கிற யாருமே இல்லாத ஒரு அநாத ஸ்திரீ, வயசானவள். அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக கண்ணன் வந்து அந்த அரைக்கக்கூடிய மாவரைக்கிற எந்திரத்துல கால் வச்சு அந்த சரணக்கமல் அடையாளத்தை கொண்டு நீ நிம்மதியாயிரு, உனக்கு எல்லாரும் தட்சிணை கொடுப்பான்னு சொல்லிட்டு போனான்னா பகவானுடைய காருண்யம் அவ்வளவு சக்தி. பகவான் வந்து எந்த ஜீவனையும் கஷ்டப்படு படாத பாடுபடுன்னு சொல்லி பண்றதே கிடையாது. நம்ம மனசுல ஒரு கஞ்சத்தனம் இருக்கு, ஒரு எவ்வளவுதாலும் ஒரு சுயபச்சாதாபம் இருக்கு. இதெல்லாம் தான் நம்முடைய துக்கத்துக்கும் ஏழ்மைக்கும் தரித்திரத்துக்கும் ஆரோக்கிய குறைச்சலுக்கும் காரணமே ஒழிய தெய்வம் நிச்சயமா யாரையும் அப்படி பண்ணல. அப்படி பண்ணா ஆடு மாடு நாய் பன்னி கொசு இதுக்கெல்லாம் கூட வாழ்க்கையை கொடுத்துருக்கானே. சிங்கம் மான் எல்லாமே அழகா தானே இருக்கு. பகவான் ஒன்றும் கொடூரமா ஒரு குரூரமா எதையுமே படைக்கிறது கிடையாது. அப்ப சமர்த்த ராமதாசர் இந்த வேணாபாய்க்கு இவ்வளவு பெரிய பொசிஷன் கொடுத்தா மற்றவாழ விதவிதமா சொல்றா. ஆனா எதற்கும் சமர்த்த ராமதாசர் கவலையும் படலை, ஆதங்கமும் படலை. இவாளுக்கு புரிய வைக்கணும்னு அந்த எல்லாத்துக்கும் எல்லாரையும் புரிய வைக்கணும் ட்ரை பண்ணாதீங்க. சிலதெல்லாம் வந்து அவளா புரிஞ்சுக்கணும், இல்லாட்டி ஒரு காலகட்டம் வரும்பொழுது புரிஞ்சுப்பா. நாம சரியாதான் பயின்று இருக்கோம்னு நீங்க திரும்ப 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 ஜஸ்டிஃபை பண்ண 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 கடைசியில உங்களுக்கே சந்தேகம் வந்துடும், நீங்க ஒழுங்கா தான் பண்ணிட்டு இருக்கா இல்லையான்னு ஒண்ணு. அப்புறம் எல்லாத்துக்கும் அவள் எதிர்பார்க்க ஆரம்பிப்பா. அப்புறம் எப்படின்னா பசிக்கிறது சாப்பிட்ற நிஜமாவே உனக்கு பசிக்கிறதா, எப்படி என்ன விட்டுட்டு சாப்பிட்டா இப்படிதான் ஆரம்பிச்சிருவா. பசிக்கிறது சாப்பிட்றதுன்ற ஒரு காமன் விஷயம். இது ஒரு லெவலுக்கு மேல நாம மனுஷாடத்துல பந்தப்பட 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 என்ன ஆகும்னா, என்னை விட்டுட்டு நீ சாப்பிட்டல அப்ப நான் உனக்கு முக்கியம். பசிக்கிறது சாப்பிட்டியா சந்தோஷமான்னு சொல்ல மாட்டா. அது ஒரு பெரிய ஆர்குமெண்ட், இல்லாட்டி அதை ஒரு பெரிய இஷ்யூவை ஆக்கிடுவா. ஸோ உலகத்துல எந்தெந்த விஷயத்துல எவ்வளவு தூரம் அடுத்தவா வந்து இன்டர்ஃபியர் பண்ணலான்ற ஒரு தீர்மானம், ஒரு எல்லைக்கோடு நாம தான் தீர்மானிக்கணும். இப்போ ஹோட்டல்ல போறோம் சாப்பிட்றோம், என்ன மெனு இருக்குன்னு சர்வர் சொல்லலாம், எவ்வளவு நேரம் ஆகுறதுன்னு சொல்லலாம். நம்ம எது சாப்பிடணும்னு அவன் நமக்கு உத்தரவு போடணும். இது சாப்பிட்டு பாருங்க, இங்க பெஸ்டா இருக்கும், யூ மே ட்ரை அப்படிதான் சொல்லுவீங்க. யூ ஹாவ் டு ஈட் திஸ். அம்மா வந்து குழந்தை நீ சத்தியமா சாப்பிட்டு தான் எழுந்துக்கணுன்ற மாதிரிலாம் கம்பல் பண்ண முடியாது. ஸோ ஒரு லைன் இருக்கு. ஸோ மனுஷா கிட்டீங்க நம்ம கூட ரொம்ப க்ளோஸா இருந்தாலும், ரிலேட்டிவா இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் தெர் இஸ் அ லைன். அந்த லைனை அவ மிஸ்யூஸ் பண்ணாத வரைக்கும் சேஃப். அதை மிஸ்யூஸ் பண்ண விடக்கூடாது. யாரையுமே நம்ம எந்த இடத்துலையுமே அதை விடவே கூடாது. அப்ப சமர்த்த ராமதாசர் இதுக்கெல்லாம் விலை கொடுக்கிறவரே கிடையாது. அதனால வேணா பயப்பாடு அழகா சத்சங்கம் நாம சங்கீர்த்தனம் எல்லாம் பண்றா. சமர்த்த ராமதாசர் ஜனங்கள் என்னெல்லாம் பண்ணுவான்னு தெரிஞ்சு அங்க வந்து உக்காந்துட்டார். அவர் உட்கார்ந்ததுனாலேயே அங்க ராமன் பிரத்யட்சமாயாச்சு. ராமன் பிரத்யட்சமானதுனால உட்காந்து கேட்டவன் அத்தனை பேருக்குமே அந்த பகவத் அனுபவம் கிடைச்சுடுது. இன்னைக்கே பிருந்தாவனம் ஒவ்வொரு இடத்துக்கு போனோம். ஒவ்வொரு இடத்துக்கு போனால் ஒரு குதூகலமாக தானே இருக்கு. அது ராதா தாமோதரா இருக்கட்டும், சனாதன கோஸ்வாமியோட பஜன் குட்டீரா இருக்கட்டும், காளியதா இருக்கட்டும், அத்தனை மகாத்மாக்கள் அங்கே உட்காந்து தபஸ் பண்ணி அந்த இடத்துலயே அந்த ஒரு ஆனந்தமான ஒரு சூழ்நிலை வந்துடுறது. எல்லாரும் கொண்டாடுறா. யாரெல்லாம் வேணாபாய தப்பா பேசினாலும் அவ அத்தனை பேர் கையை கூப்பிட்டு கண்கள்ல கண்ணீர் வழி அவளை நமஸ்காரம் பண்ணிடு. நிஜமாவே நீ பெரியவள்மா, ஓ லெவலுக்கு நாங்க யாருமே கிடையாது. நாங்க ஏதோ நீ ஒரு பொம்பளை தானே, அதுவும் கணவனை இழந்தவள் தானே, இவ என்ன பெருசா கதை பண்றதுன்னு நினைச்சோம். ஆனா இதே ராமாயணம், இதே பாகவதம், இதுக்குள்ள வாழ்க்கைக்கான விஷயங்கள், அது எவ்வளவு தத்துவங்கள் இருக்கு, மனசினுடைய விகாரங்கள் எவ்வளவு இருக்குன்னு இவ்வளவு அழகா நீ சொல்லிட்டாயுமா அப்படின்னு அவ சொல்றா. எல்லாம் என் குரு கிருபை, என் பலம் இல்லை, என் குரு கிருபை, ராமராயாவினுடைய அனுகிரகம். அவ எந்த இடத்தையுமே தன்னை பெருசாவும் நினைக்க மாட்டா, தன்னை வசதியா கொண்டாட மாட்டா. ஏன்னா வாழ்க்கையில் எல்லா அடியும் பார்த்துட்டா இல்லையா. எல்லாரும் எல்லா விதமா பேசுறதையும் கேட்டதுனால அவள் லைஃபை பத்தி ஒரு கிளாரிட்டி அவளுக்கு. அதனால உலகத்தை ரொம்ப ஹேண்டில் பண்ற ரொம்ப கஷ்டம் எதுன்னா அடுத்தவளுடைய அவமானத்தை. அது நிறைய பார்த்ததுனால புகழுக்கு விலை இருக்காது. நிஜமாவே அந்த புகழ் வந்து ஒன்றும் ஆமாம் போ எவ்வளவு திட்டு வாங்கிட்டா இந்த புகழ் என்ன பெருசா நமக்கு பண்ணிட போறது அப்படின்னு அது ஒரு உதாசீனம் தான் வருமே ஒழி, அதை கொண்டாடணும்னு தோணவே தோணாது. அழகா இதெல்லாம் ஆயாச்சு. எல்லாரும் வேணா சுவாமி அப்படின்னு அவளை கொண்டாட ஆரம்பிச்சாச்சு. அப்பொழுது அவள் பாட்டுக்கு சாதாரணமா இருக்கா. சமர்தாமதாசர் கொஞ்ச நாள் இருப்பார், திருப்பி வருவார். எப்போ போறாரு சொல்ல மாட்டார், எப்போ வராரு சொல்ல மாட்டார். திடீர்னு வருவார், உட்காருவார், நாமஜபம் பண்ணுவார், ஏதாவது விஷயத்த சொல்லுவார். சரி வந்திருக்கார், மத்தியானம் இருப்பார், மத்தியானம் கிளம்பி போயிடுவார். சாப்பிட்றதுக்கு இருப்பாரா தெரியாது, ராத்திரி இருப்பாரா தெரியாது, எத்தனை நாள் இருக்க போறார் புரியாது.
அவர் எதுலையும் பந்தப்பட்டுக்க மாட்டார். ஸோ யாருமே அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே கொண்டே வர முடியாது. அவர் பாட்டுக்கு இருப்பார். காற்று மாதிரி அது சுதந்திரமாக போயிட்டு இருக்கும். அது யாருக்கு பிடிச்சி நிறுத்தி வைக்க முடியும்? சமுத்திரத்தை யாரோ அளந்து பார்க்க முடியுமா? என்ன சமயத்தில் என்ன அனுகிரகம் பண்ணுவோம் பண்ணிட்டு போயிடுவார். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு சமர்த்த ராமதாசர் திரும்பியும் சாஃபலுக்கு வர. ஸோ சாஃபல் மடத்தினுடைய நிறைய சிஷ்யர்கள் உண்டு. நம்ம இவளும் வேணாபாய் எல்லாரும் அங்கே இருந்துட்டு இருக்கா. அங்கேயே மடத்துக்கு நிறைய பேர் வருவா. அந்த காலகட்டம் எப்படின்னா நிறைய இந்த முஸ்லீம்ஸோட டார்ச்சர் ஜாஸ்தியாக இருந்தால அவாவா எந்த வேலைக்கும் போக முடியாது. இல்லை பயந்து போய் என்ன பண்ணா நிறைய பேர் மட்டங்களில் வந்து சேர்ந்துருவா. சேர்ந்து விடுவா. ஏன்னா அங்கே நல்ல சாப்பாடு கிடைக்கும், தங்கறதுக்கு இடம் கிடைக்கும். எனக்கும் பிருந்தாவனில் தான் நினைக்கிறேன், எனக்கும் ஒரு கிருஷ்ணா டிவோட்டிக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வந்தது இதே பிருந்தாவனத்தில் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. நான் ஃபர்ஸ்ட் வந்த பொழுதோ ஏதோ சொல்லும் பொழுது நாமஜபம் பண்ணேன். எப்போ வேணா பண்ணால் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவர் எப்படி நீ சொல்லுவா இதுக்கு இப்படிலாம் அவ்வளோலாம் இருக்கு. நான் சொன்னேன் அவன் ஏதோ வேலைக்கு போயிட்டு இருக்கான், ஆஃபீஸ்லாம் போயிட்டு இருக்கான், ஏதோ குடும்ப கஷ்டத்தில் இருக்கான், ஏதோ நாமஜபம் எப்போ பண்ணாலும் பரவாயில்ல சுவாமி ஏற்றுப்பார். இல்லை தட் இஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இப்படிலாம் தான் பண்ணணும், இத்தனை ரவுண்ட்ஸ் ஜபிக்கணும், இப்படிலாம் மாலை வச்சுருந்தா மட்டும்தான் அதெல்லாம் பிரயோஜனம். நான் சொன்னேன் அவனோட பொசிஷன் வேறு, அவனோட லைஃப் வேறு, உன் பொசிஷன் வேறு, உன் லைஃப் வேறு, உன்னோடைய ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ண நோ எல்லாரும் அப்படி தான் பண்ணோம் அப்படின்னு. நான் ரொம்ப நேரம் சொல்லி பார்த்தேன், அவன் கேட்கல. கடைசியில் அவன் ரொம்ப ஒரு மாதிரி அவரை பேச ஆரம்பிச்சு. நான் சொன்னது பாரு உனக்கு தங்கறதுக்கு ரூம் இருக்குது, திங்கிறதுக்கு சோறு இருக்குது, நிறைய டைம் இருக்குன்னு ஜெபிச்சுட்டு இருக்காய். நீ ஒரு நாள் வெளில வந்து அவனை மாதிரி வேலையை பார்த்துட்டு குடும்பத்தோட சூழ்நிலைகள்லாம் பார்த்துட்டு தென் யூ டெல் மீ அப்படின்னு கோவம் இருத்தவனுக்கு. ஆனால் சொன்னேன் ஸோ ப்ராக்டிக்கல் திங். நாரத மகரிஷியை வந்து ஜெயிக்காத ஒருத்தன் வந்து சம்சாரி வந்து என்ன பெருசாக நீ ஜபிக்கிறாய் அப்படிலாம் கேட்டால் அவன் கையில் ஒரு எண்ணெய் கிண்ணத்தை வச்சுட்டு அவரால் நிறைய ஜபிக்க கூட முடியலை. இவ்வளோ பொறுப்புகளை வச்சுட்டு அவன் ஒரு தடவை நாராயணா சொன்ன சுவாமி உகந்து போறார் அப்படின்னு. கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஒத்துட்டான். பட் ஆனால் அதான் சொன்னேன் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு போது தான் சொன்னேன் தங்கிறதுக்கு இடம், திங்கிறதுக்கு சோறு, காதல் இத்தனை மணி கரெக்டாக ஆன் டைம் சாப்பாடு கிடைக்கும், நோ டென்ஷன், நோ கமிட்மெண்ட்ஸ், நோ ரெஸ்பான்சிபிலிட்டி, யாருக்கும் பதில் கிடையாது. நீ பாடு 7 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு உட்காந்து 3 மணி நேரம் ஜெபிப்பா, திருப்பி மத்தியானம் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பாய், திருப்பி 12:30 மணிக்கு நல்லா சாப்பிடுவாய், திருப்பியும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாய், அப்புறம் இப்படி எல்லாம் சுற்றிட்டு வருவா, எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுவா. அது கதையே வேறு. ப்ராக்டிக்கலாக நீ அந்த லைஃப் ஹேண்டில் பண்ணாதானே தெரியும் அப்படின்னு. ஆனால் சில பேர் என்ன பண்ண, நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம் எப்போயுமே எங்கே போனாலுமே இவா சுவாமி, இவா சாது, இவா வந்து ஒரு ஹையர் பிளாட்ஃபார்மில் இருக்கான்னு ஒரு கற்பனைக்கு போயிடாதீங்க. இப்போ ரிஷிகேஷ்லாம் போனால் நிறைய பேர் இப்படியே உட்காந்துட்டு இருப்பான். நம்ம நிஜமாக பெரிய சாது தியானத்தில் இருக்கான், கஞ்சா அடிச்சுட்டு உட்காந்துருப்பான். சொர்க்கமான கஞ்சா சாமியார் பல பேரை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் முதல்ல ரிஷிகேஷ் போவேன், என் ஆயுஷ்மான் சொன்னார் பெரிய சாது எப்பயும் இப்படியே உட்காந்துருப்பார். நான் சொன்னேன் இது சாதுவாகவே எனக்கு தெரியல. இல்லை நமஸ்காரம், நான் சொன்னேன் இதெல்லாம் நமஸ்காரம் நான் பண்ணவே மாட்டேன்னு. உடனே அவர் கோவம் வந்துருச்சு, எவ்வளோ பெரிய ஆள். நான் சொன்னேன் இதை பார்த்தா எங்கேயோ கொலை பண்ணிட்டு வந்து ஏமாந்தி வந்து இங்கே ஒளிஞ்சுட்டு இருக்கா மாதிரி இருக்குது, தாடியெல்லாம் வளர்த்து நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ஆர்கியூ பண்ணேன். பெரிய சண்டையாச்சு. அப்புறமா கொஞ்சம் 2 நாள் அங்கே இருந்தபோது அப்புறம் ஒரு நாள் அவரே பார்த்து கஞ்சா அடிக்கிறது. அப்புறம் சொன்னார் கஞ்சா அடிக்கிறான். நான் சொன்னேன் அது பார்த்தாலே தெரியுது நிறைய உண்டு. சென்னிக்கே ரிஷிகேஷ் கங்கை பார்த்து நிறைய பேர் இப்படியே உட்காந்துருப்பான், பெரிய தாடியை வச்சுட்டு ஒரு காவியை கட்டின்னு உட்காந்துருப்பான். 170 பேர் கஞ்சா சாமியாராக தான் இருப்பான். ஒன்றும் வேலைக்கு போக மாட்டான், ஒழுங்காக ரெஸ்பான்சிபிளாக இருக்க மாட்டான், வீட்டை விட்டு எங்கேயா ஓடி வந்திருப்பான், கஞ்சா அடிச்சுன்னு உட்காந்துருப்பான், சாதுன்னு பேர்வையில் இருப்பான். இது இன்னைக்கு இல்லை, பல காலமாக உண்டு. ராவணனே கபட சன்னியாசி வேஷத்தில் தான் சீதையை தூக்கம் வந்தான்னு இருக்கு. ஸோ என்றைக்குமே கபட சன்னியாசிகள் சாதுக்கள் இந்த மாதிரி உண்டு. மதங்களில் இருந்துட்டு ஜாலியாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸ் அப்படி லைஃப்பை ஓட்டுறவாளும் உண்டு. அதே மாதிரி மதங்களில் இழுத்து போட்டு 24/7 வேலை செய்கிறவாள் நான் பார்த்துருக்கேன். யார் இருந்தாலும் எல்லாம் பார்த்து பண்ணிட்டு அப்படியும் உண்டு. 2 எக்ஸ்ட்ரீம் உண்டு. எந்த இடமா இருந்தாலும் ஜென்ரலைஸ்டா யாரையும் பார்த்து வா அப்படின்னு முடிவு பண்ணிடாங்க. கொஞ்சம் நிதானமா இருங்க. எல்லாருக்குள்ளேயும் பகவான் இருக்கான், எல்லாத்தையும் மரியாதையா இருங்கோ. டக்குன்னு ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் யாரையுமே வச்சுன்றாதீங்க லைஃப்ல. அது அப்புறம் என்ன ஆகும்னா நமக்கு வந்து மனசு விட்டு போயிடும். எப்பயுமே ஒரு ராங்கான ஒரு இடத்துல போக போக தெய்வத்து மேலே நமக்கு கோவம் வரும், தெய்வத்தை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். ஸோ எப்பொழுதுமே பகவான் கிட்ட மனசு வைங்கோ, பகவான் கிட்ட இருந்துக்கோ. மற்ற இடங்கள்ல கொஞ்சம் நிதானமா இருக்கிறது தப்பே கிடையாது. நல்ல மனுஷாலா இருக்கிறது சந்தோஷம். அதுக்கு மேல ஒரு பெரிய அபிமானம் எல்லாம் யாரிடத்துலையும் வச்சுட்டு மாட்டிக்கப்படாது. ஸோ அந்த மடத்துல ஒருத்தன் இருந்தான், சகாராம்னு பேர். சாப்பாட்டுக்காக மட்டும்தான் அங்கே இருப்பான். அவன் நல்லா சாப்பிடணும்,
நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும். வேலைகள்லாம் பண்ணுவான், இது போட்டு நான் என்ன சொல்கிறாலும் அதெல்லாம் பண்ணுவான். நேரம் கிடச்சா படுத்துட்டுருவான், அவ்வளோதான் வேலை அவனுக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் உண்டு. ஏக்நாத் மகராஜ் கிட்ட கூட போலி சாப்பிட்றதுக்காகவே ஒரு பையன் இருப்பான். ஆனால் கடைசியில் அவன் பெரிய ஞானியாகி அவன் தான் ஏக்நாத் மகராஜ் விட்ட விஷயங்களை, ராமாயணம் அந்த விஷயங்கள் அவன் தான் எழுதி முடிச்சான்னு ஏக்நாத் மகராஜருடைய சரித்திரத்தில் இருக்கு. நான் அந்த பையனுக்கு பெருசாக புத்தி அறிவு கிடையாது, ஆனால் இவனுக்கு எல்லாம் உண்டு. கொஞ்சம் நல்லா சோம்பேறி, அழகாக சாப்பிட்டு தூங்கிண்டு எப்படி இருப்பான். ஸோ எல்லாரும் உட்காந்துன்னு டெய்லி வந்து சமர்த்த ராமதாசர் அந்த தாஸ்போதெல்லாம் மனாத்தே ஸ்லோக்காலாம் உண்டு, அதை டெய்லி படிக்கணும், அதை அர்த்தத்தை ஆலோசனை பண்ணணும், டெய்லி அதெல்லாம் எழுதணும், இந்த ரொட்டீன். ஸோ அந்த மட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கும் பார்க்கலாம். சமர்த்த ராமதாசர் மட்டத்தில் ஒவ்வொரு மட்டத்துலேயும் ஒவ்வொரு விதமான மெத்தட்ஸ் உண்டு, ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் ஒவ்வொரு விதமாக உண்டு. ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணவே கூடாது. ஒவ்வொரு சம்பிரதாயம் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சில சம்பிரதாயங்கள்லாம் ஏகாதசி அன்னைக்கு அந்த மடத்தை சமையலே பண்ண மாட்டா, அன்னைக்கு கிச்சன் லீவு, அவ்வளோதான். வெளியே போய் சாப்பிடப்படாது, உட்காந்து ஜெபிச்சுட்டே இருக்கணும். அதெல்லாம் புதுசாக தெரியாமல் முதல்ல நல்லா சாப்பாடு போட போய் மாசிட்டு அடுத்த நாள் ஏகாதசி முடிஞ்சிருக்காது. ஆஹா, ஒன்றுமே அதை பற்றி பேச்சே இருக்காது. சில இடங்களில் பார்க்கணும், ஏகாதசின்னா முக்கியமாக இந்த மரச்சீனி கலக்க வேக வச்சு அதை மட்டும் கொடுத்துருவா. முன்னாடி நாள் தடபுடலாம் சாப்பாடு இருந்திருக்கும், அடுத்த நாள் பார்த்தா வெறும் டாப்பியாக்காவை மட்டும் நல்லா வேக வச்சு கொடுத்து சாப்பிடணும் அப்படின்னு. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில இடத்துல வெறுமை இந்த பைத்து மாவு கஞ்சி மாதிரி கொடுத்துருவா. ஒவ்வொரு இடத்துல ஒரு உண்டு. பல பல மடங்கள் பல இடங்களில் சாப்பிட்டதுனால தெரியுமா சொல்லிட்டு இருக்கேன். சுயம் அனுபவம் தான் எல்லாமே. ஆனால் என்ன, குருஜியம்மா முன்னாடியே மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிக்கா, என்ன கிடைக்கிறதோ ஏற்றுக்கோ, பகவான் இன்னைக்கு உனக்கு என்ன உண்டோ அதை கொடுக்குறான்னுடுவா. ஸோ இந்த சகாராமுக்கு வந்து இப்படியெல்லாம் சாப்பிடுவான், அதெல்லாம் பண்ணுவான். இந்த தாஸ்போதெல்லாம் சரி எல்லாரும் உட்காந்து படிக்கிறாள், அவனும் உட்காந்து இப்படி படிப்பான். அது மூளைக்கெல்லாம் ஒன்றும் ஏறவே ஏறாது. அதை உட்காந்து ஆலோசனையும் பண்ண மாட்டான், இப்படி பார்ப்பான், டைம் பார்த்துப்பான். மத்தியானம் சாப்பாடுக்கு எப்படாப்பா, அவளுக்கு ஒரு சிக்னல்லாம் உண்டு இல்லையா, போக் ரெடி அப்படின்னு உடனே ஆரத்தி எடுப்பான், உடனே கடை அந்த மணி அடிச்சுன்னா நிற்கணும் இல்லையா. ஸோ அது எப்போன்னு பார்ப்பான். அப்புறம் எல்லாரும் விஸ்ராந்தியாக இருப்பான், இவனு போய் படுத்துருவான். திருப்பி சாயங்காலம் எழுந்துப்பா, அவள் அதை வேலை பண்ணுவான், இவன் எதாவது பண்ணுவான். காத்தாலும் சூரிய நமஸ்காரம் சும்மா ஏதோ நானும் நான் நாமக்கே வாசின்னு பண்ணுற மாதிரி எல்லாம் நம்மளை மாதிரி வச்சுப்போம், வேறு என்ன சொல்கிறது, இப்படி எல்லாம் அப்படி ஒரு இதுவாக பண்ணிட்டு இருக்கான். யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டான். எப்போவுமே சமர்த்த ராமதாசருடைய மட்டத்தில் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், அட்வைசர்ஸ், கைடன்ஸ் கிடையவே கிடையாது. எப்பொழுதும் ஞாபகம், நீங்கள் உங்கள் லெவலில் என்ன உண்டோ பண்ணுங்க. யாரோ தப்பே பண்ணாலும் சரியே இல்லைனாலும் அதுக்குள்ளே போய் தலையே கொடுத்துடாதீங்க. தலை கொடுத்துடவே கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக குருவினுடைய அனுகிரகம். மிஸ் இவன் பேசுகிறான் மிஸ்ன்னு சொன்னால் அவனை தான் அடி வாங்குவான் முதல்ல. பேசுகிறவனை விட இந்த கோல் மூட்டுற பையன் தான் முதல்ல உனக்கு என்ன போட்டுது, நீ என்ன பண்ணாய் அப்படின்னு நம்ம அடி வாங்க. அதனால் சேஃபாக ப்ளே பண்ணிக்கணும். இந்த எல்லா இடத்துலையும் பார்த்து அவளை சொல்லி கொடுக்குறோன்னு சொல்லி நம்ப மாட்டிக்கப்படாது. அப்போ யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டோம், இப்படி போயின்னு இருக்கு. ஒரு நாள் என்ன ஆகிடுறது, அங்கே யாருமே இல்லை, அவன் பாட்டு ஏதோ ஒரு இடத்துல இருந்தான், ஒவ்வொருத்தர் ஏதோ வேலையில் பிஸியாக இருந்தால் தாஸ்பு இதெல்லாம் வாசிக்கணும். ஆனால் டெய்லி எத்தனை பக்கமாக வாசிச்சிடுவான். அன்றைக்கி ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, வாசித்தான். அப்படி கொஞ்சம் உடம்பு மதமதான் இருந்தது. அப்படி ஜாலியாக படுத்து, நம்மளாம் கதை புக் வாசிப்போம் இல்லையா படுத்துண்டு, அந்த மாதிரி ஜாலியாக படுத்துண்டு இந்த தாஸ்போது வாசிக்கிறோம். தாஸ்போதுன்றது சமர்த்த ராமதாஸ் கிரந்தம். அவளுக்கெல்லாம் வந்து ஸ்வயம் ராமாயணம் போல, பாகவதம் போல, நாராயணியம் போல அதெல்லாம் படுத்துலாம் வாசா முடிஞ்சது கதை. சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன், சில இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பாகவதம், ராமாயணம், நாராயணிலாம் வாசிப்பாள். அதை காலை நீட்டின்னு வாசித்தாலே முடிஞ்சது கதை, போச்சு, அவ்வளோதான். ஏன்னா அதுக்குரிய மரியாதை அப்படின்னு ஒரு தர்மம், அவளோட அபிப்பிராயம். ஸோ அவன் பாட்டுக்கு ஜாலியாக படுத்துண்டு இப்படி கதை புக்கெலாம் வாசிப்போம், இப்படி படுத்துட்டு அந்த மாதிரி தாஸ்போது வாசிச்சுட்டு இருக்கான். அவன் வாசிச்சுட்டு இருக்கும்போது எதேச்சியாக வேணா பாய் அப்படி கிராஸ் பண்ணுறான். பதறிட்டான் ஒரு நிமிஷம். ஏன்னா வேணாபாய் சமர்த்த ராமதாஸ் அடுத்த லெவலில் தான் வச்சிருக்கா, அவ்வளவு தூரம் வெரி சின்சியர். வேணாபாய் பார்த்தா டக்குன்னு நமஸ்காரம் பண்ணிட்டான். இவனுக்கு அடி வைத்தெல்லாம் கலக்கிடுத்து. ஏன்னா யாரும் இப்படி பண்ண மாட்டான். இவன் படுத்துன்னு வேற அந்த தாஸ்போது வாசிச்சுட்டு இருக்கான். உடனே அவன் வந்து
இல்லை மாதாஜி அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா வேணாபாய் சிரிச்சுட்டே சொன்னான், நான் நமஸ்காரம் பண்ணது தாஸ்போத் புஸ்தகத்துக்கு, அது ஸ்வயம் பிரத்யக்ஷ ஆச்சாரிய ஸ்வரூபம். ராமதாஸ் நம்ம திவ்ய பிரபந்தம் எல்லாம் சொல்கிறோமோ, அபங்கம் எல்லாம் சொல்கிறோமோ, அந்த மாதிரி ஹனுமான் சாலிசா மாதிரி நான் அதுக்கு தான் நமஸ்காரம் பண்ணேன்ப்பா. நிச்சயமாக உனக்கு இல்லை, நீ பயப்படாது. அது அந்த கிரந்தம் அவ்வளோ வசத்தி. இது நேரடியாக வந்து நீ பண்ணது தப்புன்னு பாயிண்ட் பிளாங்காக சொல்லப்படாது இல்லையா, அவசியமே கிடையாது. எப்பொழுதுமே நம்ம யாருக்குமே நம்ம பண்ணுற மிஸ்டேக்கை யாரோ ஸ்ட்ரெயிட்டாக சொன்னால் பிடிக்காது. இது உலகத்தினுடைய சோகம். நம்ம பண்ணதை கொண்டாடினா பிடிக்கும். நம்ம பண்ணது தப்புன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்போம். நான் என்ன ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிப்போம். சாரின்னு வரவே வராது. அதனால் எப்பொழுதுமே ரொம்ப ரேராக தான் மகாத்மாக்களே பார்க்கணும். ரொம்ப ஆலோசனை பண்ணி தான் ஒரு திட்டுவா, ஒரு வார்த்தை சொல்லுவா, இல்லாட்டி கூடுமான வரைக்கும் ஏதான ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைக்கிறதுக்குத்தான் முயற்சி பண்ணுவா. என்றைக்குமே அப்ரப்டா ஒருத்தருடைய விஷயத்தை இதை மாற்றிக்கோ, இது சரியில்லைன்னா இந்த ஹியூமன் மைண்ட் வந்து இன்னும் ஆழமாக போய் இன்னும் திமிராக தான் யோசிக்குமே ஒழிய டக்குன்னெலாம் மாறவே சினிமாத்தனமே கிடையாது. நமக்கே பார்க்கலாம், யாராவது சொன்னால் சுருக்குன்னு முதல்ல கோபம் வரும், இவா என்ன சொல்கிறதுன்னு தோணும். அப்புறம் நான் பண்ணது சரிதான்னு வாதாட தோணும். கடைசி வரைக்கும் நம்ம சரி பண்ணிக்கிறது முயற்சி பண்ணிக்கவே மாட்டோம். ஸோ இப்போ சொல்லிட்டா நான் தாஸ்போத் சமர்த்தராமதாச ஸ்வரூபம், அதனால் நமஸ்காரம் என்னப்பா, நான் உனக்கு பண்ணேன், நீ தப்பாக நினச்சுன்றாதே அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிட்டான். இவ அதை சொல்லும் பொழுது கரெக்டாக சமர்த்தராமதாசர் வந்துட்டார். சேனாபாய் பார்த்தா சமர்த்தராமதாஸ் வந்தோடனே புரிஞ்சுட்டார் என்ன நடந்திருக்கு. வேணாபாய் பார்த்தா சமர்த்தராமதாசரை பார்த்தா நமஸ்காரம் பண்ணா. அதுக்கப்புறம் அவள் ஒன்றும் சொல்லலை, அவள் கிளம்பி அந்தண்ட போயிட்டா. ஏன்னா அவளுக்கு நன்னா தெரியும் சமர்த்தராமதாசர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சாதாரண ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது, நெருங்க முடியாது பக்கத்தில். ஏன்னா இந்து சாம்ராஜ்யம்னு ஒரு பெரிய கனவுல போயிட்டு இருக்கார். ஒரு ராஜ்யத்தை மாற்றணும், ஒரு பெரிய ஒரு கொடூரமான அசுர கூட்டத்துக்கிட்டேருந்து ஒரு கூட்டத்தையே காப்பாற்றணும்னா நிஜமாவே அந்த மிலிட்ரி ரூல் சொல்லுவோம் இல்லையா, அந்த மிலிட்ரி தன அவசியம். உடம்பை காப்பாற்ற ஐசியூவில் போனால் பரபரப்புறன்னு எல்லாம் வேலை பண்ணிட்டு இருப்பான். ஜெனரல் வார்டில் கொஞ்சம் சாதாரண லெத்தார்ஜிக்காக இருப்பாள், கொஞ்சம் அப்படி போகிறோம் சோம்பேறித்தனமாக இருப்பேன். ஏன்னா அந்த ஐசியூவில் ஒவ்வொரு செகண்டும் முக்கியம். நான் சில பேர் நான் ஐசிட்டு போயிருக்கேன் ஹாஸ்பிட்டலில், அலறி அடிச்சுன்னு எடுத்து ஓடி இருக்கேன். அப்போ டாக்டர் சொல்கிறார் 1 minute லேட்டாக வந்துருந்தெல்லாம் முடிஞ்சுது அப்படின்ட்டு. 1 minute காப்பாற்றிருக்கோம் உசிரை. அப்போ தான் நிஜமாக இந்த வேல்யூ ஆஃப் 60 seconds வேல்யூ. அவர் 1 minute யூ மேட் இட் அப்படிங்கிறார். நிஜமாவே அப்படி திடுக்குன்னு இருக்கும். இந்த மாதிரிலாம் உண்டு. ஸோ லைஃப்பில் வந்து சில இடங்களில் ரொம்ப அந்த எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்கணும். எல்லா இடங்கள்லையும் ரொம்ப சாதாரணமாக இருக்க முடியாது. சமர்த்தராமதாசர் இப்படி பார்த்தார். இந்த மடத்துக்குன்னு சில நியமங்கள் உண்டு. அதை யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் பண்ணித்தான் ஆகணும். சமர்த்தராமதாசன் உட்காந்து வாசிப்பா டெய்லி. அவர் எழுதின கிரந்தமாக இருந்தாலும் அவர் உட்காந்து வாசிட்டு பரவாயில்லை. ஏன்னா அதில் ஏதோ பகவத் விஷயம். நிஜமாவே மகாத்மாக்களுக்கு ஒரு ஸ்வபாவம் உண்டு. அவள் எழுதின விஷயமா இருந்தாலும் திரும்ப திரும்ப அதை பாராயணம் பண்ணுவாள். ஏன்னா அதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் அப்போ பிடிபடும். பாகவதம் நம்ம சுகபிரம்ம மகரிஷிக்கு சொல்றதுக்கு முன்னாடி பல தடவை வேதவியாசர் அதை ஜபிப்பார். அதுக்கப்புறம் தான் சுகபிரம்மத்துக்கு சொல்றார். சுகபிரம்மம் தனியாக நிறைய நாள் ஜபிச்சிருக்கார். ஒரே ஒரு தடவை தான் பரீட்சத்துக்கு, ஒரே ஒரு தடவை தான் இன்னி வரைக்கும் சுகபிரம்ம மகரிஷியே பாகவத சப்தாங்கம் பண்ணியிருக்கார். பரீட்சத்துக்கு மட்டும்தான். சபா பாடு வாசிட்டே இருப்பா. அத்தனை ஜோரா இருக்கும். அந்த அவளுடைய அந்த அந்த அர்ப்பணிப்பு அதில் பார்க்கணும். நான் எழுதினேன்ற அகம்பாவமே அவளுக்கு இருக்காது. ஓ பகவான் எவ்வளோ அழகா விஷயம் சொல்லியிருக்காங்க, எத்தனை அற்புதமா இருக்குது. சமயத்தில் அவளுக்கு அவ தான் எழுதினான்னு கூட மறந்து போயிடும். அது நிஜமாவே அதிசயமா இருக்கும். நான் பார்த்துருக்கேன் குருஜியம்மா வந்து ஏ குரு விஷ்ணு பஜே ஏ குரு பிரம்மம் பஜே ஜபிக்கும் பொழுது அப்படியே தன்னை மரம் ஜபிச்சுட்டு இருப்பா. எழுதவே குருஜியம்மா தான். ஆனா அது ஜபிக்கும் பொழுது பார்க்கணும், யாரோ எழுதின ஒரு ஸ்லோகத்தை ரசிச்சு வாசிக்கிற மாதிரி வாசிச்சுட்டு இருப்பா. இப்போ சமர்த்தராமதாசர் சொல்லிட்டா இதுக்குன்னு ஒரு நியமங்கள் உண்டு. சாப்பிட்றது தூங்கறதுக்காக ஒரு மடம் அப்படின்னா அதற்கான இடம் இது இல்லை.
நீ முடிவு பண்ணிக்கோ, இதுவா இப்படிதான் இங்க இருக்கணும், நீ முடிவு பண்ணிக்கோ, அவ்வளோ இங்க இப்படிதான் இருக்கணும், இது மாற்ற முடியாது, மாறாது, அது நீ இருந்தா இருநடி போனதான் போ, அப்படியே இல்லை, இந்த இடம் இப்படிதான், நீ முடிவு பண்ணிக்கோ. எப்பவுமே ஒரு விஷயத்தை டெசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம சொன்னா கூட இது இப்படிதான், இல்லாட்டி நீ கிளம்பிக்கலாம், அந்த அந்த ரெண்டாவது அந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணவே கூடாது. இருக்கிறதா இரு, வேணும்னா சாப்பிடு, இல்லாட்டி சாப்பிடாம போ, பேசினா பேசி, பேசாட்டி போ, பேசினா பேசு. அது எந்த இடத்துல எந்த வார்த்தைகளை எவ்வளவு தூரம் நிறுத்திக்கணும், எல்லாத்துக்கும் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து 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 பேசக்கூடாது. அது ஒரு மெத்தடு உண்டு. அது நம்ம பல சந்தர்ப்பங்கள் எக்ஸ்ட்ராவா வார்த்தையை விட்டுருவோம். இருந்தா இருந்து போறதுனா போகணும், நீ இருந்தா இருன்னு சொன்னா யார் மண்டலையும் உரைக்காது. போறதுனா போ, என்ன போறதுனா போன்னு சொல்லிட்டான், இதுதான் முடிச்சுப்பா. வேணும்னா சாப்பிடு, இல்லாட்டி போ அப்படின்னா, நீ சாப்பிட, நீ என்ன போன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு சண்டை போன, வேணும்னா சாப்பிடுன்றது மண்டல ஏறவே ஏறாது. இல்லாட்டி போய்க்கோ அப்படின்னா, என்ன நான் சாப்பிடலாம், நீ போய்க்கோ நீ சொல்லிட்டல, அதுதான் சண்டை வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன வார்த்தை எத்தனை தடவை நீங்க சொன்னாலும் அதுக்கு விலையே இருக்கு. அதனால எப்பொழுதுமே இந்த வாக்குல ரொம்ப நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். சமர்த்தராம சொல்ல, நீ முடிவு பண்ணிக்கோப்பா, இந்த இடத்துல இப்படித்தான் இருக்கணும், இதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கேயே இருந்து என்ன பண்ண போறீங்க சொல்லு அப்படின்னு இந்த கழுத்துல கத்தி வச்சு கையெல்லாம் கேட்க மாட்டார். சொல்லியாச்சு. அவர் பாட்டுக்கு போனா, அவர் பாட்டுக்கு எங்கேயோ பாறை மேல உட்காந்து அவர் பாட்டுக்கு ஸ்ரீ ராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜபிச்சுட்டு அடுத்த சிஷ்யாவை பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கா. இவன் அழ ஆரம்பிச்சுட்டான். சகாரம் வேணாபாயி சொன்னது அது இன்னும் நல்லா சுருக்குன்னு குத்திடுச்சு. உனக்கு நமஸ்காரம் பண்ணல, சமர்த்தராமதாச ஸ்வரூபம்ன்றது அதுவே ஒரு மாதிரி இருந்ததுன்னா இவர் நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு விட்டார். பார்த்தான், அவனுக்கு வேற எங்கேயும் போகவும் முடியாது, இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எங்கேயுமே கிடைக்காது. அது தவிர என்னதான் சும்மா தண்டத்துக்கு சாப்பிட்டு அந்த ஒரு இடத்துக்குன்னு ஒரு தன்மை உண்டு இல்லையா, அது அந்த பிரசாதம் சாப்பிட்ருக்கான், அவளோட இருந்திருக்கான். அப்ப அவனுக்கு அவன் பண்ற தப்புன்னு ரொம்ப நாளா தெரியும். அப்படி எப்படி இப்படி விட்டுட்டு இருந்தான். எப்பொழுதும் இதுதான் சத்சங்கத்தினுடைய பலம். நம்ம சும்மா அதில் இருந்தா கூட நம்மளை அது சரி பண்ணி கொடுத்துடும். அது சத்சங்கத்துக்குன்னு ஒரு அந்த ஒரு பலம் உண்டு. அதனால எல்லாம் சொல்ல, சத்சங்கத்தை இருங்கோ இருங்கோ இருங்கோ, இல்லாட்டி சாப்பிட்டுட்டு ராத்திரி 10:30 மணிக்கெல்லாம் 11 மணிக்கெல்லாம் உட்காந்துருக்கலாம். அப்படி ஏன் உட்காந்துருக்காங்க? சத்சங்க பலம் அப்படி ஏற்றி வைக்கும். அதன் பிறகு அவனுடைய புத்தி மாறி சின்சியரா எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சு, அதன் பிறகு அந்த மடத்துல எப்படி இருக்கணும், எல்லாரும் கொண்டாடும்படியான லெவலுக்கு அந்த சகாராம் வந்தான். இத்தனைக்கும் காரணம் வேணாபாய் பண்ண ஒரு நமஸ்காரம். சமர்த்தராமதாசின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் வேணாபாய் ஒரு நமஸ்காரம், நமஸ்காரம் பண்ணது தாஸ்போத் கிரந்தம் அப்படின்னதுன்னு அது அவன் வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய மாற்றம். அதனால சத்சங்கம் அது நிச்சயமாகவே நீங்க சும்மா இருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு டிரான்சிஷன், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேரண்டியா வந்துடும். நமக்கு தெரியாமலேயே வாழ்க்கையில் அது இன்னொரு பக்கத்துக்கு நம்ம அழிச்சுட்டு போயிடும். அதனால நிறைய நாமஜபம் பண்ணுங்க. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ண. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय भोलो सीतारामचंद्रमूर्ति की जय. जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय भोलो यमुना मैया की जय. जय भोलो वृंदावन धाम की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो राधा रानी की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.